வணக்கம், குட் மார்னிங். வீடியோ போட்டு வந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிடுச்சு. கடைசியாக ஓஏசிஎல் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து போடவே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் போடல, என்னாச்சு இனிமேல் போடுவீங்களா யூடியூப்பில் அப்படின்னு. சரி, நான் யூடியூப்பில் வீடியோ போடுறதுனால எனக்கு என்ன இதுன்னே தெரியலை. நான் வந்து கண்டென்ட்டாகவும் பெருசாக போடுறதில்ல, சும்மா டெய்லியும் ஏதோ பண்ணுறத வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. எல்லாருமே கேட்குறீங்களா, எனக்கு வந்து என்னடா இது நம்ம போடலைன்னா என்ன ஆகிடப்போகுது அப்படிங்கிற மாதிரி யோசனை. சரி, இவ்வளோ பேர் கேட்குறாங்களே, இது போடலான்னு யோசனை. ஸோ என்ன போடுறது அப்படிங்கிறதும் யோசனை, சரிங்களா, என்ன கண்டென்ட் போடுறது அப்படிங்கிறதும் யோசனை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பேர் என்ன, எஸ்பிஐ கிளர்க்கும் ஐபிபிஎஸ் கிளர்க்கும் வீடியோ ஏன் போடல அப்படின்னு. ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ராவலில் இருக்கும்போது ரிசல்ட் வந்துச்சு. அதனால் வந்து நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓஏசிஎலோட ரிவ்யூவும் வந்து போடல, லேட் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஓகேங்களா. சனிக்கிழமை எழுதுனது, நான் வீட்டுக்கு வந்ததே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா புதன்கிழமை தான் வீட்டுக்கு வந்தேன். ஓகே, சென்னையிலேருந்து சேலம் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு 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 3-4 நாள் வந்து சுற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து இங்கே ஒரு 2 நாள் ஃபங்க்ஷன். ஓகே, இன்றைக்கி என்ன கிழமைனா வெள்ளிக்கிழமை. ஓகே, நாளையிலேருந்து வந்து மறுபடியும் ஆர்பி அசிஸ்டண்ட்டுக்கு வந்து படிக்கணும். ஓகே, ஸோ நிறையா பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, புதுசாக பார்க்குறவங்களுக்கு. ஓகேங்களா, புதுசாக பார்க்குற நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது வந்து திடீர்னு வந்து கேட்குறாங்க. என்னாச்சு ப்ரோ, ரிசல்ட் என்னாச்சு, கிளியர் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிளியர் இல்லை, எஸ்பிஐ கிளர்க்கும் கிளியர் இல்லை, ஐபிபிஎஸ் கிளர்க்கும் கிளியர் இல்லை. ஓகேங்களா, ரெண்டுமே கிளியர் இல்லை. ஸோ கையில் இருக்கிற ஒரே ஒரு ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி கிளர்க்கு மட்டும்தான். அதுவும் வந்து எனக்கு நிறைய பேர் வந்து எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு வந்து உண்மையாலுமே அதெல்லாம் தெரியவே தெரியாது. நிறைய அப்டேட்ஸ் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்குறீங்க, கட் ஆஃப் கேட்குறீங்க. கட் ஆஃப் வந்து நான் எப்படி கொடுக்குறது, எனக்கே தெரியாது. ஸோ எக்ஸாம் போய் நான் எழுதிட்டு வர்றேன், இவ்வளோ வருஷம் எழுதியிருக்கேன், எனக்கு வந்து கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. ஓகே, கட் ஆஃப் அப்படிங்கிறது நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. அந்த இயரில் வந்து பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமே வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கிடைக்கிது. ஓகேங்களா, என்ன சொல்கிறது, ஹை குவாலிட்டி சோர்ஸ் வந்து டிஜிட்டலாக வந்து நிறைய கிடைக்கிது, நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க. ஈவன் எக்ஸாம் வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தாலுமே கட் ஆஃப் வந்து அதிகமாகுது. ஓகேங்களா, அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா படிக்கிறவங்க வந்து நிறைய ஆகிட்டாங்க. ஓகேங்களா, படிக்கிறவங்க வந்து நிறைய ஆகிட்டாங்க. ஸோ ஒரு 3 வருஷம் 2 வருஷம் படிச்சுட்டு இருக்கிற, 2 வருஷத்துக்கு மேலே 3 வருஷத்துக்கு மேலே படிச்சுட்டு இருக்கிற நம்மள மாதிரி ஆளுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக வர்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டார்னு ஓவர்டேக் பண்ணி போயிடுறாங்க. ஓகே, அதனால் வந்து நம்மள மாதிரி ஆளுகள்லாம் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் ஏதாவது பண்ணி கொஞ்சம் ஸ்பீடு பண்ணணும். கரெக்டாக? ஓகே, அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வந்து சொல்லணும். ஓகே, ஸோ இந்த யூடியூப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கண்டென்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக, இல்லைன்னா வந்து ஸ்டடி மெட்டீரியல் அந்த ரிலேட்டடாக, இல்லைனா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நான் ரெகுலராக போடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, இந்த சேனலை பொறுத்தளவுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கணும். ஓகேங்களா, யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது, எதை வேணால் பேசலாம், ஜாலியாக இருக்கணும். ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறது, ஒரு 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 கேவலமான சுச்சுவேஷன் இருக்கும், ஒரு மோசமான சுச்சுவேஷன் இருக்கும், ஒரு 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 ப்ளசண்ட்டான சுச்சுவேஷன் இருக்கும், எல்லாமே வந்து வெளிப்படுத்துகிறது தான். ஓகேங்களா, ஸோ இந்த யூடியூப் சேனலில். ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் பெருசாக எதையுமே இந்த யூடியூப் சேனல் வந்து கண்டுக்கிறதே இல்லை. நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு ஜாலியாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறது. ஆனால் வந்து என்னையே வந்து நீங்கள் சீரியஸாக ஆளாக மாற்றிட்டீங்க. ஓகே, சீரியஸான ஒரு ஆளாக வந்து மாற்றிட்டீங்க. எனக்கே வந்து சரி, நம்ம இது எதுக்கு ஓப்பன் பண்ணோம் அந்த யூடியூப்பை அப்படின்னு சொல்லி எனக்கே யோசனை வந்துருச்சு. ஸோ ஏன் அப்படின்னா வந்து சரி நம்ம ஜாலியாக சரி படிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப நாளாக படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, வேறு எதுவுமே இல்லை, நம்ம வெறும் படிக்கிறது மட்டும் தான் பண்ணுறோம், எக்ஸாம் எழுதுகிறோம். ஸோ ஃபன் அப்படிங்கிறதே வந்து ஒன்றுமே கிடையாது. நான் வந்து ஜாலியாக பேசலாம், கமெண்ட் வந்து நல்லா ஜாலியாக வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போகலாம். ஓகேங்களா, ஸ்டடீஸ் ரிலேட்டடாக போடுறதுக்கு சேனல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நாம் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக வந்து என்ன பண்ணுறோம், ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நான் வந்து இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறது. ஆனால் என்னை முழுக்க வந்து சீரியஸான ஆளாகவே மாற்றிட்டீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நம்மளோட சேனல் நேம்லேயும் டிபிலையும் பார்த்தாலே தெரியும் இது எந்த மாதிரி சேனல் அப்படின்னு. நீங்கள் வந்து டோட்டலாகவே மாற்றி என்னை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போட வச்சு, ரிவ்யூ போட வச்சு, எல்லாமே வந்து சீரியஸான ஆளாக மாற்றி விட்டீங்க. அது வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு வருத்தமாக இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்படி போகும்போது மனசில் இருக்கிற நிறைய விஷயங்களை பேச முடியறதில்ல. ஓகே, ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற நீங்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு 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 ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுது.
ஒரு மாற்றி எடுத்துட்டாங்க, இல்லை வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க வந்து நம்ம பேசுகிற வெளிப்படையாக நிறைய விஷயங்களை வந்து எக்ஸாம் சம்மந்தமான விஷயங்களை வந்து நம்ம பேசும்போது ஸோ அது வந்து சில பேருக்கு வந்து ஹர்ட் ஆயிடுது. ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, இது ரியாலிட்டி. ஓகேங்களா? ரியாலிட்டி தான். ஸோ நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கவோ இல்லை வந்து மோட்டிவேஷனலாக வீடியோ போடுறதோ வந்து என் வேலை கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, என்ன பிரச்சனை அவங்களுக்கு, எப்படி பாஸ் பண்ணலாம், எந்த குரூப்லலாம் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டியூட் போகிறாங்களா இல்லை வந்து ஓனாக படிக்கிறாங்களா, அவங்களுக்கு மெட்டீரியல் என்ன தேவைப்படும். ஓகே, நான் ஒன்று சொல்லுவேன், இல்லை ப்ரோ இது கிடையாது, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஸோ அதுதான். ஓகே, ஸோ இந்த சேனலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வெறும் ரியாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் முயற்சி பண்ணேன். ஆனால் வந்து டோட்டலாகவே நீங்கள் வந்து என்னை மாற்றி விட்டீங்க, ட்ராக்கே மாற்றி விட்டீங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த சேனலில் இனிமேல் வந்து அந்த மாதிரி தான். ஓகேங்களா? எப்படி சொல்கிறது, ஓப்பனாக தான். ஓகே, ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னோடய எல்லாத்தையுமே நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் தான். ஓகே, ஸ்கோர் கார்டு வந்தாலும் சரி, மார்க் டெஸ்ட் வந்தாலும் சரி, ரொம்ப கம்மியாக வருது மார்க் அப்படின்னாலும் சரி, அதையும் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்படி நான் ஷேர் பண்ணும்போது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து என்னை வந்து புத்திசாலின்னு நினைக்கலாம். ஓகே, சில பேர் வந்து என்னை வந்து ஓகே இவர் வந்து நல்லா இவ்வளோ நாள் படிச்சிருக்காரு, இவருக்கு தெரியும். ஸோ இது வந்து ஓகே உங்களோட சைட்லேருந்து நீங்கள் நினைக்கிறது. ஓகே, ஒரு சிலர் வந்து முட்டாள்னு நினைக்கலாம். ஓகே, முட்டாள் இவர் என்ன இவ்வளோ வருஷம் படிச்சுக்கிட்டு ஒன்றுமே கிளியர் பண்ணல அப்படின்னு நினைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே உங்களுக்கு உரிமை இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு வந்து முழு சுதந்திரம் இருக்குது. என்ன வேணால் யோசிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன வேணால் யோசிக்கலாம், என்ன வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து இப்போது நான் வந்து தோன்ற விஷயங்களை வந்து நான் வந்து அப்படியே இது பண்ணணும், ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது அது வந்து சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுற மாதிரி ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகேங்களா? சரி, எனக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு அட்வைஸ் பண்ணுறது அதெல்லாம் ஓகே. ஓகே, அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரியாலிட்டியாக ஃபேக்டாக இருக்கும். ஓகேங்களா? நீ வந்து இப்படி கூட சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்படி கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ப்ரோ நீ வந்து ஓகே பரவாயில்ல சிஏ மட்டும் படிக்கிற, ஆனால் இதை வச்சு மட்டும் நீ கிளியர் பண்ண முடியாது, ரீசனிங் வந்து பண்ணல அப்படின்னா நீ வந்து கிளியரே பண்ண மாட்டேன், எழுதி வச்சுக்க. ஸோ இப்படி கமெண்ட் வருது அப்படின்னா ஸோ இந்த கமெண்ட் வந்து எனக்கு வந்து அடிக்கும். ஓகேங்களா? அப்போது வந்து எனக்கு தோணும் ஓகே ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து அந்த நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரோ கிளியராக பண்ணிடுவீங்க, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஓகே. அது வந்து உங்களோட பெரிய மனசு. ஓகே, ஒருத்தருக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மனசு. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நான் எப்போவுமே வந்து தப்பு சொல்ல மாட்டேன். அது வந்து நீங்கள் பண்ணணும். ஓகே, ஆனால் வந்து எனக்கு என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்னால வந்து நம்ம மனசு வந்து வீக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல தான் இருக்கேன். ஓகே, இப்போ எக்ஸாம் பார்க்கும்போது ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வருது அப்படின்னா வருத்தப்படாமல் இருக்க முடியுமா? வருத்தப்பட்டு தான் ஆகணும். அது வந்து ரொம்ப வருத்தப்படாமல் இருக்கிறது வந்து என் சைடில் வந்து நான் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இப்போது அந்த வீடியோவை கடைசி வீடியோவிலே நீ பார்க்குறீங்க, ஸ்கோர் கார்டு பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த எப்படி என்ன ஃபீல் ஆச்சோ அதுதான் நான் வந்து இது பண்ணியிருந்தேன். அடுத்த நாள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓகே ரிசல்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா பேர் இருக்கும், இல்லை அப்படின்னா அடுத்த எக்ஸாமை பார்த்துக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து இந்த போஸ்ட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து உள்ளே வந்து நான் வந்ததே கிடையாது. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஒரு வேலை வேணும். ஓகே, அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும். ஓகே, எட்ஜில் போய் நம்ம ஃபெயில் ஆகிட்டோமா, ஓகே கவலைப்பட வேண்டியதான், ஆனால் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இது வந்து ஒரு எக்ஸாம் தான். ஒரு எக்ஸாம் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்து டிசைட் பண்ணிட போகிறது இல்லை. ஓகே, ஸோ இப்படியே வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இன்னும் ஆயுள் காலத்தில் ஒரு பாதி முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு கோல் வந்து செட் பண்ணி அதை நோக்கி போயே வந்து பார்த்துட்டிங்கன்னா டைம் வந்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு 1000 பாசிபிலிட்டி யோசிச்சு, அந்த 1000 பாசிபிலிட்டியே ஒரு 4-5 டைமாக யோசிச்சு அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து நிறைய பாசிபிலிட்டி யோசிச்சு ஒரு என்ன சொல்கிறது, மைண்டில் வந்து ஒரு பிளாக் மாதிரி ஆகுது. கரெக்டாக? ஸோ அப்போ என்ஜாய் பண்ணவும் முடியல, ப்ராப்பராக வந்து எதையும் போய் என்ஜாய் பண்ண முடியல, ப்ராப்பராக படிக்கவும் முடியல. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈவன் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தாலும் ஓகே சந்தோஷப்படுங்க. ஓகே, என் சைட்லேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கிளியர் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ சந்தோஷப்படுறதுக்கு வச்சுக்கக்கூடாது. ஓகே, அந்த 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 ஹாப்பினஸும் சரி, அந்த சேடாக இருக்கிறதும் சரி. ஓகே, ஒரு ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வருது, ஓகே ஃபீல் பண்ணலாம், கவலைப்படலாம். ஓகே, ஒரு ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக வருது, ஓகே சந்தோஷம், நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோமா, அடுத்து வேலைக்கு போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரொம்ப அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, ஸோ பேங்க் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் படிக்கிற குவான்ஸ் ரீசனிங்கும் வந்து உங்கள் ஒர்க்கில் வந்து ஏதாவது எஃபிஷியன்சியை வந்து கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது வந்து முட்டாள்தனம். ரைட்டா? இருக்கலாம் மைனரான ஒரு சில சேஞ்சஸ் அந்த மாதிரி தான் கொடுக்குமே தவிர ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் மாதிரி தருமே தவிர இதுவும் தராது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒர்க் பண்ணுறது வேறு,
எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறது வேறு. ஓகேங்களா? ஈவன் இந்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு பிடிக்கல அப்படின்னாலும், இப்போ எனக்கு நான் சொல்கிறேன், ரீசனிங் வந்து எனக்கு பண்ண பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ரீசனிங் வந்து படித்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. அது படித்து மார்க் வாங்கினா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். எனக்கு பிடிக்கல, நான் வந்து இதில் இது அதிகமாக வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து ஏதாவது கன்செஷன் ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. ரைட்டா? ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வேலை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து கைடாக மாறணும். ஓகே. ஸோ இப்போ என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள், அது சொல்லுங்கள், இது சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறதுனால என்ன ஆயிரப்போகுது சொல்லுங்கவா? ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து நான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து நீங்கள் முழுசாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து ட்ராபேக் ஆயிரும். ரைட்டா? ட்ராபேக் ஆயிரும். ஏன் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு செக்ஷன் வரும், ஒரு செக்ஷன் வராது. ஓகேங்களா? ஸோ அதுபடி தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே. அதன்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஷெடியூலையும் வந்து நான் வந்து போடுறேன். ஓகே. ஸோ என்கிட்டருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன், ஏதாவது ஒரு புதுசாக சோர்ஸ் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஏ அப்படின்னு ஒரு சோர்ஸ் இருக்குது, பி அப்படிங்கிற சோர்ஸ் இருக்குது, இதை விட இது வந்து பெட்டராக இருக்குது, இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா நீங்கள் பிளைண்டாக போய் பார்க்கக்கூடாது, அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே. சொல்லியிருக்காங்க, போய் இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது அப்படியே வந்து முழுசாக வந்து பிளைண்டாகவும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். ஓகே. அப்படி வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இல்லை அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுயநலமாக இருக்கணும். ஓகே. நான் மறுபடியும் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்ம எக்ஸாம் எழுதுறது வந்து சுயநலமாக இருக்கணும். ஓகே. ஸோ எங்கெல்லாம் வந்து பெஸ்ட்டு சோர்ஸ் கிடைக்குதோ, எங்கெல்லாம் வந்து நமக்கு நம்மளோட நாலேஜை வந்து எக்ஸ்ட்ரா கெயின் பண்ணிக்கிறதுக்கான இடம் இருக்கோ அதையெல்லாம் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்மளோட என்ன சொல்கிறது எஃபிஷியன்சி, நம்மளோட ஸ்கில்லு அதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இது முழுக்க ப்ராக்டிஸ் தானே. பேங்க் எக்ஸாமை யோசிச்சு பாருங்கள். பேங்க் எக்ஸாமை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா முழுக்க ப்ராக்டிஸ் தான். ஓகே. ஸோ ரீசனிங் குவான்ஸ் வந்து நான் வந்து பேசிக்ஸ் படிக்கிறேன். ஓகே. ப்ராப்பராக பேசிக்ஸ் படிக்கிறேன். பேசிக்லேருந்து அடுத்தது வந்து அதுக்கு தகுந்த சம்ஸ் வந்து போட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் மெயின்ஸ் லெவல் படிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணுறேன், மெயின்ஸ் அட்டன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸு எந்த அளவுக்கு நான் வந்து ஸ்பீடாக வந்து சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து எனக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸ்பீடாகவும் அக்யூரேட்டாகவும் சால்வ் பண்ணுறங்கிற பொறுத்து நமக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? மெயின்ஸ் அப்படிங்கிறது கான்செப்டாக வந்து நம்ம எவ்வளோ டெப்த்தாக இருக்கும், ஒரு கொஷின் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த கொஷின் அட்டன் பண்ணுறதை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம தான் சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? 40 கொஷின் இருக்குன்னு வச்சுங்களேன், 40 யாருனாலும் அட்டன் பண்ண முடியாது. ரைட்டா? அப்போ ஒரு கொஷினை வந்து நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கொஷின் ஆன்சர் வர மாதிரி சூஸ் பண்ணணும். ரைட்டா? அப்போ வந்து கான்செப்டாக வந்து நம்ம ரொம்ப டெப்த்தாக இருக்கணும். ஓகே. ரொம்ப டெப்த்தாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வெறும் ப்ராக்டிஸ் தான். ஓகே. வெறும் ப்ராக்டிஸ் தான். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லா மெயின்ஸ் எழுதி முடிச்சுட்டு ஒரு வாரம் நீங்கள் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு மார்க் டெஸ்ட் போடுறீங்க, இல்லைன்னா மறுபடியும் எதாவது சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா வராது. ஓகே. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா வெறும் ப்ராக்டிஸ் தான். சரி, பேங்க் எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு வெறும் ப்ராக்டிஸ் தான். ஓகேங்களா? திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ அதான் நானும் பண்ண போகிறேன். ரைட்? ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன்? ஓகே. அதான் இவ்வளோ நாள் வீடியோ போடாத காரணம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு நான் என்ன போடுறது, இது போட்டு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து ஏதோ வேறு ட்ராக்கில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போகிற மாதிரி எனக்கு தோணுதோ, ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணி அதில் வந்து என்ன சொல்கிறது அது மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்காக இவ்வளோவெல்லாம் ஃபீல் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஃபீல் பண்ணவே கூடாது. இவ்வளோ அப்படிங்கிறது வந்து இவ்வளோ. ஓகேங்களா? இவ்வளோ ஃபீல் பண்ணலாம். ஓகே. அடுத்த எக்ஸாம் என்ன, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஓகே. ஸோ இந்த என்ன சொல்கிறது ரொம்ப அட்டாச் ஆகிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், உங்களால் வந்து நல்லா பண்ணவே முடியாது. ஓகே. ஸோ நான் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணியே தருவேன், எனக்கு இந்த வேலை தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் வந்து ப்ரெஷர் வந்து பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னாலே வந்து எக்ஸாம் வந்து நல்லா பண்ண முடியாது. ஓகே. ஜாலியாக ஃப்ரீயாக போய் எக்ஸாம் அட்டன் பண்ணால் தான் வந்து எக்ஸாமில் நல்ல மார்க் வரும். அது எப்போ வரும் அப்படின்னா ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணியிருந்துருக்கணும், கான்செப்ட் ஃபுல்லாக டெப்த்தாக இருந்திருக்கணும், மார்க் டெஸ்ட் ப்ராப்பராக போட்டு அனலைஸ் பண்ணியிருந்துருக்கணும். எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு போய் எக்ஸாம் எழுதுனா நல்லா மார்க் வரும். ஓகே. இதுதான் கான்செப்ட். எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னு வச்சுங்களேன், சின்னதாக ஒரு தப்பு பண்ணுறோம், ஃபஸ்ட்டு செக்ஷனில் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்சு. ஓகே. எனக்கு கிடைக்காதோ, அவ்வளோதான், முடிஞ்சு, நான் சொதப்பிட்டேன், நீ என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்த செக்ஷனும் ஓப்பனே ஆகாது. ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு நானே சொல்கிறேன், நானும் இந்த மாதிரி தான். ப்ரெஷர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ண ஓரளவுக்கு ஓகே இது. ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் போய் ஈவன் வந்து ரொம்ப வந்து சொதப்பி வச்சிட்டேன். ஏன் அப்படின்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் கிளியர் பண்ணி ஆகணும், வேறு வழியே இல்லை.
ஓகே. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாமை போய் ரிலாக்ஸாக பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக கிளியர் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்ஐசி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நடந்த ஐபிபிஎஸ் பிஓவில் ப்ரிலிம்ஸில் நான் ஃபெயிலு. ஓகேங்களா, ப்ரிலிம்ஸில் ஃபெயிலு. ஓகே, ப்ரிலிம்ஸில் 3 செக்ஷன் இருக்குது. இதில் ஐபிபிஎஸ் பிஓவில். அடுத்து நடந்த எல்ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் தான் ஸ்கோரிங் பார்ட், குவான்ஸ் ரீசனிங். கரெக்டாக? ஸோ இதில் ஃபெயிலு, இதில் பாஸு. ஸோ இது எப்படி பாசிபிள்? ஓகே, எனக்கு நான் எல்ஐசி வந்து ஒரு எக்ஸாமை கன்சிடரே பண்ணல, இப்போ எழுதிட்டு வரோன்ட்டு போய் எழுதிட்டு வந்தால் பார்த்தா கிளியர். ஸோ அதே மாதிரி தான் மெயின்ஸும் பண்ணேன். ஸோ மெயின்ஸில் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் அவேர்னஸும் கரண்ட் அஃபேர்ஸும். ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதே சரி நமக்கு வந்து இந்த நம்ம லிஸ்ட்டில் வந்து இதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் எழுதும் அப்படின்னு சொல்லி அதையும் இப்போ ஜாலியாக தான் எழுதுனேன், அதுவும் கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, ஓஏசியிலும் அதே மாதிரி தான், ப்ரிலிம்ஸும் ஹை ஸ்கோரிங் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் ப்ரிலிம்ஸில். ஓகேங்களா, ஸோ எப்படி கிளியர் ஆகுது அப்படின்னா ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ணுறது, ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது தாண்டி ஜாலியாக போய் எழுதணும். ஓகே, ஃப்ரீயாக போய் எழுதணும். கடைசி வரைக்கும் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருந்து எக்ஸாம் டைமில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொதப்புறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஓகே, இது செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது. ஒரு நைட் ஃபுல்லாக உட்காந்து படித்து காலையில் போய் எழுதி அட்லீஸ்ட் 6 months படிக்காததை அந்த ஒரு நாள் படித்து கிரேடாவது வாங்கிடலாம். இந்த இப்போ எனக்கு என்ன கிரேடு இருக்குன்னு தெரியல, நான் படிக்கும்போது கிரேடு இருந்துச்சு கடைசியாக. ஸோ அப்படி தான் வந்து வாங்கினது. நைட் ஃபுல்லாக உட்காந்து படித்து புக்கு ஃபுல்லாக படிச்சுன்னு சொல்ல முடியாது, மக்கப் பண்ணி போய் எழுதிட்டு வந்து கிரேடு வரும். ஓகே, சந்தோஷம், எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். ஆனால் இது வந்து அப்படி கிடையாது, ரேங்கிங்கில் வரணும். ஓகேங்களா, முன்னாடி போகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இருந்துருக்கணும். ரைட்டா? ஓகே, ஸோ எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இன்னும் ஒரு ரிசல்ட் கையில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா முடிவு பண்ணணும். வேறு வழியே இல்லை, உள்ளே வந்தாச்சு அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு சொன்னீங்க இல்லையா, ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது. ஓகே, எல்லாத்துக்குமே வந்து நான் படித்து பார்த்தேன், ரிப்ளையும் ஒரு சிலருக்கு பண்ணியிருக்கேன், இன்னும் ரிப்ளை இருக்குது, நான் பண்ணிடுவேன். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்டாச் ஆகாதீங்க எக்ஸாமில், வந்து ரொம்ப அட்டாச் ஆகாதீங்க. என்ன சொல்கிறது, ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சொதப்பறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்தோம். ஓகேங்களா, ஸோ அதை ஏதாவது யூஸ் ஆகுதான்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ டார்ச்சரோடு படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம், இல்லை சயின்ஸ் ஆர்ட்ஸ் படிக்கிறோம். ஸோ அங்கே போய் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டே இருக்கோம், எதுக்கு படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியல. இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம வந்து புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ணுறது தான் பார்க்கணும். ஓகே, ரொம்ப போய்கிட்டு கவலைப்படுறது அந்த மாதிரிலாம் வச்சுக்க வேணாம். ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வர்றது. ஓகேங்களா, ஸோ அடுத்து வர எக்ஸாம்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜாலியாக எழுதணும். ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிடணும். ஓகே, ஸோ ப்ரிப்ரேஷன் டைம் வந்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பலாம் கவலைப்படாதீங்க. ஓகே, எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டோம், ஓகே, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது வீட்டில், அது ஓகே. ஸோ ரொம்ப கவலைப்படுறதுனால வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்த விஷயம் வந்து மூவ் ஆகாது. ஓகேங்களா, ஸோ ரெகுலராக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற மைண்டில் நீங்கள் வச்சுருக்கிற விஷயமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு லெவல் இறங்கி தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், பெஸ்ட்டு வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ரொம்ப கவலைப்படுறதை வந்து விட்டுருங்க. ஓகே, ஸோ எவ்வளவோ வாழ்க்கையில் வந்து கவலைப்பட்டுருக்கோம், ஒரு பிரச்சனை வந்து இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்துருக்கோம். ஆனால் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கு, ரொம்ப டம்மியாக போயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஜாலியாக இருங்க, ஜாலியாக படிப்போம். ஆனால் வந்து படிக்கிறது வந்து சின்சியராக படிக்கணும். ஓகேவா, எவ்வளோ பேர் காம்படிஷன், எவ்வளோ ஹை லெவல் காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில ரிசல்ட்ஸ் வந்து அதோட ஸ்கோர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், ஹை லெவல் கட் ஆஃப்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா, ப்ரிலிம்ஸில் வந்து கம்மியாக இருக்குது, மெயின்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கேயோ இருக்குது, 7 லெவலில் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து பாருங்கள். ரைட், ஓகே. ஸோ அடுத்தது என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்ஐசியோடைய இன்டர்வியூ இருக்குது. கரெக்டாக எல்ஐசியோட இன்டர்வியூ இருக்குது, ஓஏசியில் எழுதிட்டு வந்திருக்கேன். ஓகே, டிஸ்கிரிப்டிவ் மட்டும் கரெக்டாக போட்டு ஏதாவது போட்டு விட்டாங்க அப்படின்னா கிளியர் ஆயிரும். அதை தாண்டி வந்து ஆர்பி அசிஸ்டன்ட் இன்னும் அப்ளை பண்ணவே இல்லை. இன்றைக்கி எத்தனாம் தேதி, இன்றைக்கி வந்து டேட் வந்து 6. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை அப்ளை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த 3 தான் கையில் இருக்குது. ஓகேங்களா, ரிசல்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்பி அசிஸ்டன்ட் இருக்குது, ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் இருக்குது, ஆர்ஆர்பி கிளர்க்கு. ஓகேங்களா, ஆர்ஆர்பி கிளர்க் இருக்குது. இவ்வளோ தான் அப்டேட்ஸ். ஓகே, ஸோ வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் என்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் நான் தான் சொன்னேன் இல்லையா, இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டுக்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 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 ப்ரொசீஜர் இருக்குது, இப்படிலாம் பேசணும், அவங்க வந்து இப்படி இருக்காங்க. நான் என்கிட்ட வந்து நீங்கள் என்ன வேணால் பேசலாம், என்ன வேணால் கேட்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணலாம். ஓகே, எனக்கு கேள்வி கேட்கலாம், திட்டலாம், மனசில் ஏதாவது கோவம் இருக்கா திட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்லாம் அதெல்லாம் வந்து
கவலைப்படுற ஆளும் கிடையாது. ஓகேங்களா? திட்டுங்க, வேறு ஏதாவது நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுறீங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, நான் இதெல்லாம் பண்ணேன், எனக்கு வந்து ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறது தான். நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆறுதல் சொல்கிறீங்க, ஓகே, எல்லாமே சந்தோஷம், ஓகே, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆறுதல் சொல்கிறதுனால வந்து எனக்கு வந்து நான் பண்ணுற வேலையை வந்து பார்த்துட்டிங்கன்னா இம்பாக்ட் வரும் அப்படின்னு அதாவது இருக்கும். ஓகே, அது இருக்குது. ஓகே, ஆனால் வந்து நான் என் வேலையில் வந்து நான் வந்து ரெகுலராக பண்ணுறது பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் அதான் பண்ணணும். ஓகே, ஆறுதல் தேடுறது வந்து வயசு வந்து போயிடுச்சு, ஆறுதல் தேடுற வயசே போயிடுச்சு. ஓகே, வயசு வந்து நமக்கு வந்து ஓட்டு போகிற வயசு 18 வயசு, யோசித்து ஓட்டு போகிற வயசு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து ஃபீல் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு முட்டாள்தனம். ஓகே, அப்போ லைஃப்பில் போயிட்டு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பிஓ கிளியர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் போகணும், அங்கே வந்து ஏதாவது பிரச்சனை வரும், சின்ன சின்ன இது வரும், ஹேண்டில் பண்ணணும். அப்போல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்போ போய் மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்களா? அப்போ வந்து உட்காந்து வந்து பாருங்கள், ரியாலிட்டியாக வந்து யோசிங்க, ஜாலியாக படிங்க. ஓகே, ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சுட்டு தான் நான் சந்தோஷத்தை வந்து அனுபவிப்பேன் அப்படின்னால இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் வரும், ஹாப்பினஸ் வரும், அதையும் என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட குறிக்கோள் என்ன? எக்ஸாம் கிளியர் பண்ணுறது, அதை நோக்கி மட்டும் போகணும். ஓகேவா? ஸோ ரைட், வேறு எதாவது சொல்ல வந்தால் மறந்துட்டேன். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ என் சைட்லேருந்து இவ்வளோ தான். ஓகே, நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கமெண்ட்டில் வந்து தாராளமாக வந்து என்ன வேணால் பேசலாம். ஓகே, என்ன வேணால் பேசலாம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் இது பண்ணலாம். எனக்கு எதாவது சொன்னேன் இல்லையா, என்ன இது பண்ணுறதுனால சொல்லலாம், எனக்கு சஜஷன்ஸ் கொடுக்குறதுனால கொடுக்கலாம், திட்டுறதுனாலும் திட்டலாம். பாராட்டுறது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. ஓகே, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. ஓகே, புரியுது, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா பாராட்டு வந்து மனுஷனை சோம்பேறி ஆகிக்கணும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே, பாராட்டி 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 மண்டையில் ஏறிடும், மண்டையில் ஏறி வேலையே நடக்காது. ஓகே, ஸோ அதனால் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலு. அது நான் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள், பண்ணாதீங்க, நீங்கள் வீடியோ பாருங்கள், பார்க்காதீங்க, ஆனால் நான் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து என் ஃபேமிலியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ யூடியூப்பில் வந்து எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நான் இது பண்ணுறேன், அது பண்ணுறேன், ஸோ நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அதுக்கே வந்து ப்ரெஷர் ஆகிக்கிறேன். இந்த கண்டென்ட் நான் கொடுக்குறேன், இவ்வளோ நாள் வந்து பண்ணுறேன், இந்த மந்தோட வீடியோ போடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா அதை நான் பண்ணிடுவேன். அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஓகே, நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் படிக்கிறதுக்கு. ரெகுலராக இந்த ஃப்ரெஷரர்ஸ் வர்றாங்க அப்படின்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத விட எனக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து அந்தளவுக்கு வந்து அவங்க வேகமாக இருக்காங்க. அந்த வேகத்துக்கு வந்து என்னால் வந்து ஈடு கொடுக்கவே முடியல. ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய படிக்கணும், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எக்ஸாம் எழுதணும், கிளியர் பண்ணணும், வேலைக்கு போகணும். ஓகே, பெற்றவங்களை பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது மனசு இதை வருத்தமாக இருக்குன்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஓகேவா? வருத்தப்பட்டேன் நான் இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு இது சரிப்படலை சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் சொல்கிறது கரெக்டு, எது வேணால் சொல்லுங்கள், அதுக்கு தனியாக இருக்குது. நீங்கள் சும்மா போய் பாராட்டுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் சொல்கிறது தான், கொஞ்சிக்காதீங்க, மறுபடியும் சொல்கிறது தான். எனக்கு பாராட்டுறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பாராட்டுறது வந்து நான் வச்சு என்ன பண்ணுறது? நான் என்ன பாராட்டினா நான் அடுத்த எக்ஸாமுக்கு உட்காந்து நல்லா படிப்பேன் அப்படின்னா எது பண்ணாலும் நான் இடியே விழுந்தாலும் நான் உட்காந்து படிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா அந்த நிலைமையில தான் எல்லாருமே இருக்கும். நீங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் வந்து வேலை அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கணும். நம்ம ஹாப்பினஸ் அப்படிங்கிறது பேரலாக வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப போட்டு கவலைப்பட்டு இருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. யோசிச்சு பாருங்கள், கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? அவன் என்னென்னமோ தப்பு பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான், ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க் டெஸ்ட்டாக நல்லா போடுறோம், எக்ஸாமில் போய் சொதப்புறோம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் அந்த நாளில் வந்து நம்மளால நல்லா பண்ண முடியல, அவ்வளோதான். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம டேக் அவே என்ன எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சு நீங்கள் தான் பண்ணணும். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு நீங்கள் தான் யோசித்து உங்களுக்கு போடணும். இன்னொருத்தருக்கு வந்து நீங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்ட் ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ என் வீடியோவுக்கே நிறைய ஒரு சில கமெண்ட்ஸ் வந்துருந்தது, ப்ரோ நீங்கள் வீடியோவுக்கு நான் வந்து அடிக்ட் ஆகிட்டேன், என் வீடியோ போகிறதில்ல, ரெகுலராக பார்க்குறேன். கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பார்க்கணும். ஓகேங்களா? எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சிங்களேன், அப்போ எனக்கு வந்து தலைக்கு ஏறிடும். ஓகேங்களா? அப்புறம் நான் வந்து எக்ஸாம்லேயும் கோட்டை விட்டுறேன், இதுலேயும் கோட்டை விட்டுருவேன். ஓகே, ஸோ அதனால் வந்து ஜாலியாக இருங்க, ஜாலியாக படிப்போம். ஓகே, வேறு ஏதாவது இருக்குன்னா கமெண்ட்டில் வந்து இது பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக பேசுனது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. நான் என்ன பேசினேன், எக்ஸாம் பற்றி ஏதாவது பேசினா, ஏதாவது பற்றி ஒன்றுமே கிடையாது. ஓகே, இந்த மாதிரி தான் நான் பேசணும், ஜாலியாக பேசணும்.
ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுங்க, நான் அதை பண்ணுறேன், அதை பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ப்ரோ நான் பார்த்தீங்கன்னா 97 மார்க் வாங்கியிருக்கேன் ஆர்ஆர்பி அசிஸ்டண்ட்டில். இது ஆர்பி அசிஸ்டண்ட்டில் வந்து 3வது மார்க் டெஸ்ட்டில் இது பண்ணியிருக்கேன், நீங்கள் வாங்கி காட்டுங்க பார்க்கலாம், நீங்கள் வாங்குங்க பார்க்கலாம், சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களை அப்படின்னு சொல்லுங்க. நான் போய் பண்ணுவேன். நானும் ஒரு மண்டக்கோளரான இல்லை ஓகேங்களா. நான் உங்களுக்கு அட்டன் பண்ணி போடுவேன். ஈவன் கம்மியாக வந்துருந்தாலும் நான் போடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஜாலியாக படிக்கணும். ஓகே, ஜாலியாக படிக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கணும். பார்த்துக்குவோம், எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாங்க ஓகேங்களா. பக்கத்தில் வந்தாச்சு. மறுபடியும் மோட்டிவேஷனில் ஏதாவது பேசுகிறனோ வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, டாட்டா பை பை. சாட்டர்டேலேருந்து வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் ஏதாவது வரணும் அப்படின்னா ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நான் வந்துடுறேன் ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சும்மா தான் இருக்கேன் ஓகேங்களா. நான் ஒன்றும் அவ்வளோ பிஸியெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒன்று அப்படியே படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், அவ்வளோ பிஸியெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கட் ஆஃப் கேட்காதீங்க, அப்டேட்ஸ் கேட்காதீங்க. இந்த எக்ஸாம் வருமா, அந்த எக்ஸாம் வருமா, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒரு அளவு தெரியாதுல்ல, எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த அப்டேட்ஸ் வருமா, ஜாயினிங் எப்போ இருக்கும், அது எப்போ இருக்கும், இது எப்போ இருக்கும், எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஓகே, ஸ்டடீஸ் சம்மந்தமாக கேளுங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறது, ஓகே எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரியல எப்படி பண்ணுறது, அதை கேளுங்க, அதை நான் என்ன சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் வச்சு கண்டக்ட் பண்ணுறவங்ககிட்ட தான் அவங்களுக்கு தான் தெரியும், ப்ராப்பராக அவங்களுக்கு தான் லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் படிக்கிறதுக்கே எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. நான் சொன்னேன் இல்லையா, 10 மணி நேரம் 12 மணி நேரம் படித்தா தான் 7-8 மணி நேரம் ரெகுலராக படிக்கிறவங்களோட காம்பன்சேட் பண்ண முடியுது. இது தவிர வீடியோ வந்து நான் போடணும், கண்டென்ட் எடுக்கணும், யாராட்ட பேசி வாங்கணும், மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும், யோசிச்சு பாருங்கள். ஓகே ஆல்ரெடி நிறையா பேசிட்டேன். இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். டாட்டா பை பை.